Hello, sir. Good evening. Good evening, sir. Yes. All right. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது ரெண்டு பிக்சருக்கு டிஃபரன்ஸ் சார்? 5 டிஃபரன்சஸ் ஒவ்வொரு பிக்சருக்கும் சொல்லணும். அது இங்கிலீஷ்லயே சொல்லணும். முதல் பிக்சர் மட்டும் தமிழ் வழியா இங்கிலீஷ் போகணும். அடுத்தடுத்த பிக்சர் டைரக்டாவே இங்கிலீஷ்க்கு போயிடலாம். ஆல்ரைட். ஃபர்ஸ்ட் வாலண்டியர் யாருன்னு பாத்துக்கலாம். Who wants to come first? ரொம்ப சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் தான். அதை நீங்க 1-2 பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸி ஆயிடும். இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் பிடிக்கிற வரையிலும் உங்களுக்கு இதுவா இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லணும். பாருங்க. ஸோ லைக் யார் ஃபர்ஸ்ட் வாலண்டியர் வரட்டும். நம்ம தமிழ் வழியா இங்கிலீஷ் போவோம். ரெண்டாவது பிக்சர்ல இருந்து டைரக்டா இங்கிலீஷ்க்கு we can go. Who wants to do? Who wants to be a volunteer? மணி. நான் சொல்றேன். சார். ரைட். இப்ப தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. 5 டிஃபரன்ஸ் மட்டும் தமிழ்ல குயிக்கா சொல்லுங்க. சிம்பிளா இருக்கணும் அந்த சென்டென்ஸ். பேருந்தின் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்கு. இதுல வந்து ப்ளூ இருக்கு. ப்ளூ இருக்கு. ரெட் வந்து ப்ளூ, ரெட் ஒன்னு, ப்ளூ ஒன்னு. ஓகே. இப்ப அப்படி குதிரை வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. குதிரை வந்து பாத்தீங்கன்னா இங்க படுத்திருக்கு, அங்க நின்னுட்டு இருக்கு. வெரி குட். அடுத்தது. குதிரை. தென் இதுல வந்து மொத்தம் 4 மரம் இருக்கு. இதுல 3 மரம் தான் இருக்கு. வெரி குட். தென் அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்சத்துல இதுல வந்து ஸ்டோர் இல்ல. சரி. வெரி குட். இன்னும் ஒண்ணு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால 5 போதும். அந்த கேர்ள் வந்து இங்க வாட்டர்மெலன் சாப்பிடுறா சார் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. நெக்ஸ்ட் வந்து சம்திங் சாப்பிடுறா. சாண்ட்விச் சாப்பிடுறதா வச்சுக்கலாம். சாண்ட்விச் சாப்பிடுறாங்க. சாண்ட்விச். வெரி குட். சாண்ட்விச். வெரி குட். வெரி குட். இது இல்லாமலும் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தோணும் என்ன அப்படின்ட்டு. இதுல பஸ் கலர் சார் சொல்லிட்டேன். ஓகே. இந்த 5 வச்சுக்கலாம். இப்போதைக்கு 5 வச்சுக்கலாம். ஆல்ரைட். 5 1 6. இன்ஃபேக்ட் 6 சொல்லியிருக்காரு. ஆல்ரைட். we are going to start now. The first one, the color in the first picture. எப்படி சொல்றீங்க? in the first picture நோட் பண்ணிக்கலாம். in the first picture the color of the bus is red. The color of the bus is red. பாருங்க முழுவதுமா இப்படி பண்றீங்க. The color in the second picture the bus color is, நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். The bus color is blue. So இது பாருங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிக்சர், ரைட் ஹேண்ட் சைடு பிக்சர் எப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்படியும் போட்டுக்கலாம். The bus color is red in the first picture, but the bus color is blue in the second picture or right picture or the right hand side picture. Now in the first picture the horse is standing. அப்ப இங்க என்ன சொல்லுவீங்க? But in the second picture சொல்லலாமா? சொல்லுங்க. The second picture the horse is sitting. Okay. Number 3 அவர் சொன்ன மாதிரி there are 4 trees. பாருங்க, there are 4 trees. இத பேஸ் பண்ணி தான் அடுத்த பிக்சர் நீங்க கொடுக்க போறீங்க. அதனால கவனிச்சுங்க.
நான் என்ன சொல்றேங்கிறது நோட்டும் பண்ணிங்க. Okay. There are 4 trees in the first picture. In the second picture only there are only 3. There are only 3 trees. In the second picture only there are 3 trees. Trees. Number 4. There is a wall. பாருங்க நான் எப்படி அமைக்கிறேன்னு பாருங்க sentence. There is a wall in the first picture. There is no wall in the second picture. The last one. The girl at the front. பாருங்க நான் எப்படி சொல்றேன்னு. The girl at the front. The girl at the front is eating watermelon. But the girl at the front in the second picture is eating sandwich. இப்ப நான் சொன்னதை யாரு சொல்ல முடியும்? இப்ப இங்கிலீஷ்ல சொன்னதை யார் ரிப்பீட் பண்ண முடியும்? ஒரு வாலண்டியர் இதை ரிப்பீட் பண்ணும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க. ஓடிடும் கடகடன்னு 1 hour ஓடுறதே தெரியாது, ஓடிடும். சார் நான் சொல்றேன் சார். யாருக்கு? சுப்பிரமணியம். சொல்லுங்க. சுப்பிரமணியம். சொல்லுங்க. வெரி நைஸ். சொல்லுங்க. சார் in first picture there is a red bus. Yes. In second picture there is a blue bus. There is a blue bus. Very good. அப்புறம் In first picture there are 4 trees. Very nice. In second picture there are 3 trees. Super. Very good. Next. In first picture the horse is standing. Very good. Second picture the horse is sitting. Yeah, in the second picture horse is sitting. Very good. Next. Sitting. In the first picture there is a wall. Yes. In second picture there is no wall. There is no wall. Very good. Last one. In the first picture the girl sitting in front of bus eating watermelon. Yes. In second picture the girl sitting eating sandwich. Very good. In the second picture the girl at the front. The girl at the front, right, is eating a sandwich. This is in the second picture. அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்ப அப்படியே ஆப்ஜெக்ட்ஸ் மாறும், செட்டப் மாறும். ஆனா இந்த பேசிக் வேர்ட்ஸ் பெருசா மாறாது. பாருங்க. அடுத்தது யாரு சந்திரன், நீங்களே சொல்றீங்களா? ரெண்டாவது இது அப்படியே இது ஃபுல்லாவே நோட் பண்ணிக்கலாம். இது நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் நோட் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே நான் பிக்சர் அனுப்புவேன். நீங்க அதுக்கு ஆடியோ கட் பண்ணி நீங்க அனுப்பணும். அதனால எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துங்க, எல்லாத்தையும் லிசன் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இன்வால்வ்டா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் அவரு சந்திரன் சாரே சொல்லுவாரு. இப்ப சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் சார். நல்லா பார்த்துட்டு take your time. The first picture there are 4%. There are Second there are 4%. 4%. 4% stand in walking. Okay. 4% are walking. இங்கேயும் 4% தான் இருக்காங்களே. Second picture 3% only I saw. You are seeing only 3%. இங்கேயும் 4 பேர் இருக்காங்களே. Yes, sir. Camera, maybe camera. Okay, sir. Thank you. Second thing, the first picture, the 1%. Reading the book. Second one, wear hat, red color hat. Yeah, there are 4% walking. 1%. The man is wearing a red hat in the second picture, but in the first picture he is not wearing the red hat. Second difference, in first picture the man reading a newspaper. First one,
second one வந்து he is not read newspaper. He is sleeping He's not only. reading. அவ்வளவுதான். He is not reading the newspaper. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப நம்ம முக்கியமா எங்க தப்பு வரும்? அந்த இஸ்ல ரீடிங்ல அதுலதான் நமக்கு தப்பு வரும். அங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். எங்க தப்பு வருமோ பாசிபிளா அங்க இருந்து அப்புறம் நெக்ஸ்ட். There is a bicycle color yellow. Yeah. First picture. அது எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? In first picture, a cycle color is. The cycle color is orange. Second picture, the cycle color is yellow. அவ்வளவுதான். In the first picture, the color of the bicycle is orange. In the second picture, the color of the bicycle is yellow. அவ்வளவுதான். நீங்க ஆஃப் த போட்டு கலர் ஆஃப் த போட்டு இன்னும் நல்லா இருக்கும். இன்னு ஆஃப் அட்டு ஆன் இது எல்லாமே நீங்க இந்த 10 பிக்சர் இன்னைக்கு பார்க்க போறோம். மினிமம் 10 நாள் பார்ப்போம். எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட். Island is empty. First picture. Second picture. The first picture swimming pool round shape. Only one person. நான் ஒன்னு பாயிண்ட் பண்றேன். இந்த நெக்ஸ்ட் செட் வந்து காயத்ரி மேம் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர். இந்த பிக்சர் வந்து மகாலட்சுமி மேம் பண்ணட்டும். ரைட். அப்படியே பிக்சர்லாம் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. The island is empty sand only. First picture. Okay. Second picture, the island there is a 2 trees. There is வராது இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? There are 2 trees. அவ்வளவுதான். There are 2 trees. There are 2 trees available. உங்க சைடுல ஏதாவது ஆடியோ இருந்தா கட் பண்ணிக்கணும். நான் மியூட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப சிம்பிள். There are 2 trees in the island. There are no trees in the island. முடிஞ்சு போச்சு. Okay sir. ஆறுலாம் முக்கியம். Second one நம்ம மெயினா இங்க என்னென்ன பார்க்க போறோம்? ஃபோக்கஸ் இஸ் ஆறு எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் இன்னு ஆணு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஆதாரமான ஒரு பேசிக் விஷயம் என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா சிம்பிளா இருக்கணும். அதே சமயத்துல தப்பு இல்லாம இருக்கணும். வெரி குட். மகாலட்சுமி மேம் இன்னொரு வித்தியாசம். Sir, the boat is straight for sun, sir. First picture in the first picture. Right. Second picture is the boat is the boat is moving. The ship is crossing the sun. அப்படினு சொல்லுங்க. சும்மா சிம்பிளா. The ship is crossing the sun. Here the ship is not crossing the sun. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிடும். அப்ப is crossing is not crossing the sun. Next சொல்லுங்க மேம். நிறைய இருக்கு சொல்லுங்க. There are ice cream shop, 2 ice cream. First picture. Can you repeat? Sir, the first picture swimming pool is round shape. Second the shape of the swimming pool is circle or round shape. Round. Second picture is rectangle shape. Rectangle. The shape எப்படி சொல்லணும்? The shape திருப்பி சொல்றேன். The shape of the swimming pool or வெறும் poolலே சொல்லலாம். The shape of the pool is circle or round. Whereas but in the second picture the shape is rectangle. நீங்க இந்த இஸ் தான் ரொம்ப முக்கியம். இஸ் நீங்க அதான் பார்க்கணும். நான் ஒருத்தவங்களுக்கும் நிறைய பிக்சர் கொடுக்குறேன். தனி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். அப்ப கிளீனா நீங்க எழுதிக்கலாம். So one at a time. Mylation ma'am, இன்னும் சில changes இருக்குங்க. Difference இருக்கு சொல்லுங்க. First picture is sorry. The newspaper is fold. என்ன சொல்றது? அதான் அந்த நியூஸ்பேப்பர் வந்து அவர் அதுல படிக்கிறாரு. அவர் ஹேண்ட்ல இருக்கு படிக்கிறாரு. இதுல வந்து படிக்கலன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு வந்து கீழ இருக்கு இங்க. அதுல ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. The newspaper is lying on the floor. பாருங்க, it's lying on the floor. Lying on the floor. இப்பதான் இந்த இடத்துல ஆன் தேதான் வரும். It is lying on the floor. Here newspaper is not lying on the floor. அப்புறம் இன்னொரு டிஃபரன்ஸ் பார்க்க முடியுதா பாருங்களா? இன்னொரு டிஃபரன்ஸ் பாருங்க. Camel mat. The mat symbol is printed first picture in sorry. அப்படி நீங்க ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டாம். 4 வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். என்ன சொல்லலாம்? அந்த மேட் என்ன சொல்வீங்க? என்ன மேட் அது? The mat இது floor mat. The floor mat has a camel picture. முடிஞ்சு போச்சு. The floor mat has the floor mat has a camel picture. Second picture வந்து spider. The floor mat has a spider picture.
அவ்வளவுதான். இந்த இடத்துல ஹேஸ் கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா, அவ்வளவு அழகா நல்ல பவர்ஃபுல் வேர்டு. ஈஸ் 6 ஹேஸ் எல்லாம் சிம்பிளாவும் இருக்கும், பவர்ஃபுல்லாவும் இருக்கும். வெரி குட். இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். Ice cream shop. Duck die, sir. சொல்லுங்க. In the left picture, duck is on the left side. In the first Left picture, side, first the duck duck is is on the left side. left side. On the left side. In the second picture, the duck is right on the right side. side. On the right side. On the right side. எல்லாருமே எழுதிக்கணும். இந்த இடத்துல தான் ஆணு, இன்னு, அட்டு எல்லாம் பார்க்க போறீங்க. ஆஃப்ல இருந்து எல்லாம் பார்க்க போறீங்க. நீங்க இது இப்ப சிம்பிள் பிக்சர்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்ல முடியுமா மேம்? இன்னும் ஒண்ணு ஏதாவது இருக்கா பாருங்க. இன்னும் ஒண்ணு. She is holding the ball. அருமையா சொன்னாரு பாருங்க. அங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் hold a ball. is holding இல்லனா வெறும் holds. is holding number 1 இல்ல number 2. அப்படியே அழகா சொல்றாங்க. The girl is holding a ball. The girl இங்க வந்து the boy is holding a ball. இன்னும் ஒண்ணு இருக்கு. இன்னொரு டிஃபரன்ஸ் பாருங்க. நல்லா பாருங்க. And the boy is first picture in small. Second picture is young boy. First picture boy. The woman is wearing a sunglasses in first picture. பாருங்க, அவர் இன்னும் நுணுக்கமா சொன்னாரு. சன்கிளாஸ் வியர் பண்றல பாருங்க. The lady is wearing the sunglass in the first picture. Sir, அங்க மூணு சங்கு கிடக்கு சார் இங்க. The lady is not wearing a sunglass. அது சங்கா ஐஸ்கிரீமா என்னது கிடக்குதுங்க? இல்ல சார், கீழ கிடக்கு சார். அது நத்த ஓடு. Yes, only there are two only. Yeah. Shell. அப்ப பாருங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்க. இப்ப மகாலட்சுமி மேம் என்ன பண்ண போறாங்கன்னா, எல்லாரும் லிசன் பண்றோம். அவங்க இதுவரையிலும் எழுதுனத அப்படியே படிக்க போறாங்க. அவங்க இப்பயும் தப்பு வருதான்னு நான் பாக்குறேன். இப்ப சப்போர்ட்டிங் வெர்பு, மெயின் வெர்பு பார்ப்பேன். அதுல மட்டும்தான் தப்பு வரும், வேற எதுலயும் வராதுன்னு நமக்கு தெரியும். மகாலட்சுமி மேம் வந்து எல்லாத்தையும் இப்ப படிக்க போறாங்க, அவங்க எழுதுனதெல்லாம். இப்ப படிங்க. There are 2 trees in island. In the island போடுங்க. In the island. Okay. Very good. There are not trees in the island. There are no trees. There are no trees. There are no trees. There is no tree. There are no trees. Is போட்டீங்கன்னா The ship is tree. Okay, sir. The ship or போட்டீங்கன்னா trees. அவ்வளவுதான். அடுத்தது. Okay, sir. The ship is crossing the sun, near the sun. Sorry, strike the sun. நீங்க crossing the sun போட்டீங்க. Crossing the sun. அவ்வளவுதான். And second one வந்து the sun is the ship is crossing the sun. அப்படியே வச்சுங்க மாத்தாதீங்க. அங்க திருவிட்டு போயிட்டான். Next one, the man. அன்மியூட் பண்ணீங்க மேம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Okay, sir. The man reading a newspaper. He is reading a newspaper. He is reading. He is out of yes, sir. He is reading a newspaper. The man is not reading a newspaper. Very good. Next. The boy not a has not a folding a has not folding a has is not holding a ball. Is not holding a ball. Okay, which the boy is not holding a ball. He is not folding a ball. He is folding a boy. Then the girl is folding a ball. The girl is not holding a ball. Very good. Apro. The bicycle color is orange. The bicycle color is yellow. Oh, very good. The duck is on the wall in left side.
இது ரெண்டுமே வால்ல இருக்கிறதுனால விட்டுலாமா? ரெண்டுமே வால்ல இருக்கிறதுனால விட்டுலாமா? என்ன சொல்லலாம்? The duck is on the left side. Whereas here the duck is on the right side. Okay sir. எனக்கு வேண்டியது on the left side, on the right side அது இருக்கணும். அப்புறம் Okay, okay sir. The swimming pool shape is round. The swimming pool shape is rectangle. இத மட்டும் ஒரே ஒரு சின்ன The சேஞ்ச். man இது மட்டும் மகாலிஷ் மேம், இது மட்டும் ஒரே சேஞ்ச். The shape of the pool, the shape of the swimming pool is round. The shape of the swimming pool is square or rectangle. The shape of the அப்படின்னு போட்டுங்க. of the பின்னாடி நிறைய வாட்டி பயன்படுத்த போறீங்க. Okay. Next. The man is not wear hat. The man is not wearing. The man is not wearing. பாருங்க, is not போட்டீங்கன்னா wearing போட்டுக்கணும். wearing போடணுமாங்க சார்? ஆமா, இது present continuous இல்ல. எப்படி is not wearing இங்கிலீஷ்ல இல்ல. அந்த 12ல எதுவுமே வராதே. Okay, okay sir. Right. The man is wearing a hat. Yes. அதே மாதிரி அந்த லேடிக்கு சொல்லாமே, அந்த லேடிக்கு சொல்லிடலாமே, இப்பயே கவர் பண்ணிடலாமே. Yes sir. The woman is wearing a sunglass. The woman is not wearing sunglass. அவ்வளவுதான் முடிச்சது. அப்புறம் பாருங்க, இன்னும் ஒண்ணு இருக்கா? Yes sir, mat இருக்கு. Right. The floor mat has camel picture. The floor mat has spider picture. இவ்வளவு போதும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி அங்க பாரு 2 கோன் இருக்கு. அந்த கோன் ஐஸ்கிரீம், there are 2 cone ice cream pictures there. இங்க வந்து there are 3 இருக்கு. There are 3. Yes sir. Right. அந்த நத்த இருக்கிறத சொல்றாரு. வெரி நைஸ். நிறைய கவர் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே தூக்கிட்டு போறோம். இன்னொரு பிக்சர் காட்ட போற, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். திருப்பி அதே தான் பேசுவாங்க. ஏன்னா திருப்பி தேர் வரும், திருப்பி இஸ் வரும், திருப்பி ஆர் வரும், திருப்பி ஆஃப் வரும், திருப்பி தே வரும், திருப்பி இன் வரும், திருப்பி தே வரும், திருப்பி அட் வரும். நிறைய பாத்தீங்கன்னா அதே தான் வரப்போகுது. ஆஸ் ஹேவ் இவ்வளவுதான் வரப்போகுது. நீங்க பாருங்க, அடுத்தது யார் வர்ற வாரிட்ட பாலிஷ் மேம் சூப்பரா பண்ணீங்க. ஐ நோ வெரி ப்ரெஷரான ஒரு இதுதான் இது. நெக்ஸ்ட் யாரு பண்ண போறா? அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். ஒரு 5 வாக்கியம் இது பண்ணணும். யாராவது தைரியமா வாங்க. நீங்க எவ்வளவு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியாச்சு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப பேசினாதான் உண்டு. சார் வீடியோ மட்டும் ஆன் பண்ண முடியாது. யாருங்க அது? தெய்வமணி சார். ஆனா வந்து வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க சார். வீடியோ ஆஃப் பண்ணிங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா வந்து எனக்கு வந்து கரெக்டா சொல்லணும். அது கரெக்டா அந்த டென்ஸ் பக்கவா சொல்லணும். ஓகே, கரெக்டா சொல்றேன் சார். ஆல் ரைட். First in the first picture தமிழ்ல வேணா ஒரு 5 இது குயிக்கா சொல்லிக்கிறீங்களா? ஒரு 10 செகண்ட் கடகடன்னு தமிழ்ல அடிங்க. நீங்க கான்டென்ட்ல கரெக்ட்டா இருக்கு. கான்டென்ட் இல்லனா கஷ்டமாயிடும். கதவு வந்து அங்க yellow கலர்ல இருக்கு சார். அங்க கதவு வந்து ப்ளூ கலர்ல இருக்கு சார். அங்க வந்து 2 பேர் மேல ஏறுறாங்க, இங்க கீழ இறங்குறாங்க சார். வெரி குட். அப்புறம் அங்க ஏரோப்ளேன் இருக்கு, இங்க ஹெலிகாப்டர் இருக்கு சார். வெரி குட். அப்புறம் இங்க வந்து அந்த கேர்ள் வந்து சிட்டிங்ல இருக்காங்க, அங்க நின்னுட்டு இருக்காங்க சார். அந்த வெரி குட். இன்னும் ஒண்ணே 5 அந்த முயல் வந்து அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு, இங்க ஃப்ரண்ட்ல இருக்கு சார். அவ்வளவுதான். இந்த 5 இங்கிலீஷ்ல சொல்லணும். அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர், the door is yellow color. The door, the color of the door அப்படினு சொல்லணும். இல்லனா the door is in yellow color சொல்லணும். இப்ப அந்த சின்ன மாற்றம் தான். இந்த சின்ன சேஞ்ச அடிப்படையில மாத்திட்டீங்களா போதும், எங்க வேணாலும் மாத்திக்கலாம். So in the first picture, the color of the door. In the first picture, yeah, the color of the door போடுங்க. Okay sir. In the first picture, the color of the door is yellow color. Yellow, அவ்வளவுதான். கலர் தான் முன்னாடி வந்துருச்சு. Okay sir. Okay sir. In the second picture, the color of the door is blue. அவ்வளவுதான்.
அருமையா எல்லாரும் எழுதிக்கணும், எல்லாரும் எழுதிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஆடியோல பேச போறீங்க, எல்லாரும் எல்லா பிக்சரை பத்தியும் பேச போறீங்க. அருமையா சொன்னாரு. இப்ப தேவிமணி சார் அடுத்தது நம்பர் 2 வராரு. நம்பர் 2 நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. In the first picture, a rabbit is front of the tree. In front of, rabbit is in front. Is in front of. அந்த மூணு வார்த்தை ஒண்ணா வரும். Very good. The rabbit is in front of the tree. எழுதிக்கீங்க. The rabbit is in front of the tree. Very good. Second, in the second picture, in the second picture, the rabbit is behind the tree. Behind the tree. Behind the tree. அப்ப எல்லாரும் எழுதிங்க. பாருங்க இந்த இஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இஸ் எல்லாம் வந்து கரெக்டா போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் போட்டோம் பாருங்க. நச்சுன்னு வந்துருச்சு பாருங்க. அடுத்தது 3 அடுத்தது. In the first picture, it is a aeroplane. There is an aeroplane. It is in the first picture. There is an aeroplane. Very good. Very good. இங்க பாருங்க. இங்க. In the second picture, there is a helicopter. There is a helicopter. Very nice. Super. Number 3. Helicopter. In the first picture, and the girl is sitting. Very good. The girl is sitting. Very good. The first picture, the girl is sitting. The girl is standing. The girl is standing. The Very second good. picture, Very good. the girl is standing. Very good. No one. In the first picture, 2 persons climb மேலே ஏறுறாங்க. Climb. 2 persons are climbing up. 2 persons are climbing up. 2 persons are climbing up. In the second picture, 2 persons is எப்படி is வருது? 2 persons are 2 persons are coming down. Very good. இன்னும் ஒண்ணே. அவர் பாருங்க, அவர் காஃபியா டீ எடுத்துட்டு வர பாருங்க. ஒரு ஆள் 6 ஆன்ல வர, இங்க பெண்ணா இருக்காங்க. The first person, the first picture, a man is carrying the coffee tray. A man is carrying the coffee tray. In the second picture, the girl is a woman is carrying. A woman is carrying the coffee tray. Carrying the coffee tray. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. ரைட். இது அப்படியே எழுதிக்கீங்களா தேவமணி சார்? எல்லாருமே எழுதிருப்பீங்க. இஸ் கேரிங். நான் எப்படி சொன்னேன் அந்த வார்த்தையை மட்டும் தப்பு இல்லாம உச்சரிக்கணும். ரொம்ப அருமையா. இப்ப கிட்டத்தட்ட 3 பிக்சர் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா எல்லாமே எழுதி வச்சிருப்பீங்க. நான் சொன்னதை கேட்டிருப்பீங்க. நீங்க நாளைக்கு வந்து ஆடியோவும் நீங்க அனுப்ப போறீங்க எனக்கு. ரைட். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, there is, there are திருப்பி இதெல்லாம் திருப்பி வரப்போது. இன்னொரு 5-6 பிக்சர் பார்க்க போறோம் குயிக்கா. யாரு அடுத்தது வர்றதுக்கு? தேவமணி சார் சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ. எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. ஆடியோ எனக்கு வேணும், கட்டாயம் வேணும். யார் அடுத்தது? இப்ப நிறைய பேர் பேசுறீங்களா? அவங்க பாருங்க, லூசி மேம் அவங்க அப்படியே கலக்கிடுவாங்க. லூசி மேம் நீங்க எடுக்கிறீங்களா? அடுத்தது எடுக்கிறீங்களா? நான் பட்டுமா சார்? விவேக் பண்ணலாம், கட்டாயம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிக்சர்ல 2 பிக்சர் வச்சிருக்கேன் நானு. சோ அதனால உங்களுக்கு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விவேக் பண்ணிட்டு அப்புறம் லூசி அவங்க பண்ணட்டும். விவேக் இது பாக்குறோம். அடுத்த பிக்சர் உங்களுக்கு என்ன வருதுன்னு குழுக்கள் முறையில தான் அடுத்தாப்புல உங்களுக்கு ஒரு இது வருது. எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆல் ரைட். வெரி நைஸ். நீங்க தமிழ்ல வார்ம் அப் பண்றதுல தமிழ்ல வார்ம் அப் பண்ணிக்கீங்க. அது வார்ம் அப் பண்றது மட்டும் தான் தமிழ்ல. ஆக்சுவலா பேசுறது இங்கிலீஷ்ல. எல்லாரும் எழுதணும். முழு வாக்கியமா எழுதணும். அவங்க சொல்ல நான் கரெக்ட் பண்றப்ப நீங்க எழுதிடணும். ரொம்ப சிம்பிள். இப்படிதான் ரொம்ப ஆதாரமா இப்படிதான் பேசுவோம். வேற என்ன நம்ம பேசுற போறோம்? அந்த காலத்து குமுதம் வர்றது எல்லாம் 6 வித்தியாசங்கள் தான் வரும்.
இப்போ வந்துட்டு இருக்குங்க சார். இப்ப தினகரன்ல தினமரணி ரெண்டுலயுமே வந்து சண்டே வர்றதுல வருதுங்க சார். வருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிட்டுமா சார்? சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஏரோப்ளேன் பறக்க ஆரம்பிக்குது. செகண்ட் பிக்சர்ல லேண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஜெட் தானே சார் அது? நீங்க ஜெட்னு சொன்னா ஹெலிகாப்டர்னு கூட சொல்லுங்க. ஏன்னா மேல அந்த ரிங் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ரிங் போடுறாங்க பாருங்க. ஓகே ரைட். ஓகே சார். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது. செகண்ட் பிக்சர்ல பறக்குது. வெரி குட். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த சின்ன குழந்தை வந்து அழுகுறான். செகண்ட் பிக்சர்ல சிரிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து அந்த பைலட் வந்து கிரீன் கலர் கோட் போட்டுட்டு இருக்காரு. செகண்ட் பிக்சர்ல பர்பிள் கலர் கோட் போட்டுட்டு இருக்காரு. ப்ளூ கலர் கோட் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த சின்ன குழந்தை வந்து புக்க பாத்துட்டு இருக்கா. செகண்ட் பிக்சர்ல படிச்சிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த கொடை வந்து பைலட்டுக்கு பின்னாடி இருக்கு. செகண்ட் பிக்சர்ல பைலட்டுக்கு முன்னாடி இருக்கு. சூப்பர். இன்னும் ஒண்ணு. அந்த தாத்தா வந்து எம்டியா இருக்காருங்க. இன்னொரு தாத்தா வந்து பேக் மாட்டிட்டு இருக்காரு. பேக் பிளஸ் போட்டோ. அந்த தாத்தா வந்து yellow கலர் பேக் மாட்டிட்டு இருக்காரு. அந்த பாட்டியம்மாவோட தலை இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஒண்ணு சில்கி ஹேர், அங்க வந்து கர்லி ஹேர். வெரி குட். இப்ப விவேக் வந்து ஆங்கிலத்துல சொல்ல போறாரு, சிம்பிளா சொல்ல போறாரு. First picture, the aeroplane is take on. Yeah, taking off. The flight is taking off. Take off. Take off ல மேல பறக்கிறது. Take off. இது வந்து in the second picture, the aeroplane is landing. Landing. On landing. It is landing. The flight is landing. முடிஞ்சு போச்சு. இங்க flight is taking off. இங்க flight is landing. அவ்வளவுதான். அருமை. Landing. அப்புறம் the helicopter is landing. In the second picture, the helicopter is taking off. Very good. ரெண்டு முடிச்சிரு. அப்புறம் in this first picture, the old man does not carry a bag. He has a bag. He has a bag. He has a bag at the back. He has a bag at the back. Back at the bag மாட்டலையே சார்? ஆக்சுவலா பின்னாடி மாட்டி தான் இருக்காரு சார். has bag with camera சார் வரும். அப்ப he doesn't have a bag. இப்ப என்ன சொல்றீங்க? he doesn't have னு நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். Okay. The old man does not having a bag. Does not have. having வராது. does not have. நீங்க haveல இருந்து does எடுக்கறீங்க. has இருக்கு. does வெளிய எடுத்துட்டா does plus have. So he does not have. அவ்வளவுதான். The old man does not have the bag. Have the bag. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். does not have the bag. அங்க வந்து the old man has the bag. Has the bag. Okay. Make it simple. Make it simple. Next. The old woman has straight hair. Okay. In this second picture, the old woman has curly hair. Curly hair. Very good. In the first picture, the baby is crying. Okay. In the second picture, the baby is smiling. Very good. Apra. In the first picture, the pilot is wearing green color coat. Very good. In the second picture, the pilot is wearing blue color coat. Very good. Apra. In the first picture, the umbrella is placed on behind the pilot. Umbrella is behind the pilot. அவ்வளவுதான் முடிச்சது. வேற பிளேஸ்ல வேண்டாம். is behind. அவருக்கு பின்னாடி இருக்கு. அவ்வளவுதான். Is behind. Okay. In the second picture, the umbrella is placed in front of the pilot. Yeah. The umbrella is in front of the pilot. In front of the pilot. Yeah. Is in front of the pilot. In the first picture. Okay. In the first picture, the girl is seeing the books. Looking at the books.
looking at the books. In the second picture, the girl is reading the books. Reading the book. ஒரு book கையில அருமையா விவேக் எல்லாரும் ஒரு ஹேண்ட்ஸ் ஒரு இது கொடுத்துலாமா? Just let's give him a hand. அருமையா பண்ணாரு. பெரிய தப்பு இல்ல. அவரா முன்னே வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அருமையா பண்ணாரு. வெரி குட். ரொம்ப he has come a long way. ரொம்ப I am very happy for him. அவ்வளவு சின்சியாரிட்டி. இதே மாதிரி இன்னுமே எத்தனை பிக்சர் கொடுத்தாலும் அவரால் பண்ண முடியும். ஏன்னா அந்த செட் அந்த குரூப்புக்கு வந்துட்டாரு அவரு. அவருக்கு இன்னொரு பிக்சர் நம்ம முடியங்காட்டி கொடுத்துருவோம். இன்னைக்கு 6:10 அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. 10 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் சொல்ற மாதிரி எடுத்துக்குவேன். அவ்வளவுதான். 6:10 டெஃபினட்டா நமக்கு டைம் இருக்குது, நல்லா பண்ணலாம். we are going to have next picture. யாரு நீங்க ஒரு வாலண்டியர் வேணுமே எனக்கு? லூசி மேம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் பிக்சரு. This is a picture. Nice picture there. தமிழ்ல வேணா வாங்க பண்ணிக்கிங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல கொண்டு வந்து. நீங்க ஆடியோ வரல, ஆடியோ எனக்கு வரல, நீங்க பேசுறது கேட்கல சார். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். சொல்லிடுங்க. இது வந்து ஃபுட்பால் கோர்ட். ரைட். கரெக்ட்டா சார்? ஃபுட்பால். ஓகே. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து 4 கார் இருக்கு. செகண்ட் பிக்சர்ல வந்து 6 கார் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல சைக்கிள்ல போறாங்க, செகண்ட் பிக்சர்ல வந்து பைக்ல போறாங்க. சரிங்க. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அந்த டாக்கோட கலர் வந்து பிரவுன், செகண்ட் பிக்சர்ல வந்து டாக்கோட கலர் வந்து பிளாக். வெரி குட். அப்புறம் பிக்சர்ல yellow கலர் Dress போட்டவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. ஒரு 2 பேர் yellow shirt wear பண்றவங்க வந்து 4 பேர். செகண்ட் பிக்சர்ல வந்து yellow shirt wear பண்ணவங்க 2 பேர். வெரி குட். அப்புறம் பாலுக்கு மேல கலர் இஸ் டிஃபரண்ட். கலர் சேஞ்சர். சொல்றா ஆடியன்ஸ் செட் உட்கார்ந்துட்டாங்க 2 பேர் இதுல எஞ்சி நின்னுட்டாங்க. லூசி மேம் தான் சொல்ல போறாங்க. எல்லாருக்கும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. நீங்க வாலண்டியரா வர்றப்ப கட்டாயமா உண்டு. எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கு. இது வந்து லூசி மேம் ஹேண்டில் பண்றாங்க. நம்ம எல்லாரும் அவங்கள லிசன் பண்றோம், எழுதுறோம். அவங்க கரெக்டா உள்ளதை எழுதணும். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆடியோ கட் பண்ண போறீங்க. ஸோ நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. அதனால கரெக்டா பாத்துக்கணும். லூசி மேம் வார்ம் அப் பண்ணிட்டீங்க, இங்கிலீஷ் சொல்லிடலாமா? ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எஸ், அன்மியூட் பண்ணுங்க. இட் இஸ் a football court. ஓகே. ரெண்டுமே ஃபுட்பால் கோர்ட். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வாங்க. First the boy riding a bicycle. அப்படி சொல்ல முடியாதுல்ல, இஸ் எல்லாம் விட்டுட்டீங்க பாருங்க. The boy is riding a bicycle. The boy is riding a bicycle first pictureல. செகண்ட் பிக்சருக்கு வந்து the boy is riding a motor bike. Bike, that's all right. Bicycle and bike. ரொம்ப சிம்பிளா. இப்போ வந்து இன்னொன்னு என்ன சொல்லலாமா? The boy rides a bicycle in the first picture. Rides. Simple present போட்டாலும் தப்பு இல்ல. நீங்க போட்டா simple present போடணும், இல்ல present continuous போடணும். Whereas in the second picture, the boy rides a bike. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருங்க. Number 2. The children's the fourth there are பாருங்க, there are 4 yellow shirt players, 4 yellow team players. There are 4 yellow team players in the first picture. There are 4 yellow team first picture. There are 2
yellow team player in the second picture. There are only 2 yellow team players. There are only போடலாமா? 2 yellow team players போடலாமா? Yes போடலாமா? Players in the second picture. இதான் சின்ன சின்ன தப்பு வரும், அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்றோம். அருமை அருமை. அப்புறம் அதே மாதிரி கொண்டு வாங்க. There are முன்னாடி சொன்னீங்க பாருங்க, தமிழ்ல சொல்றப்ப ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க டிஃபரன்ஸ், அதையே சொல்லிடலாமே. There are 4 cars. There are 4 cars in the first picture. Cars. There are 4 cars in the first picture. முடிஞ்சு போச்சு. There are parking. எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். There are 4 cars in the first picture. முடிஞ்சது. There are 6 cars in the second picture. அவ்வளவுதான். நம்ம நிறைய யோசிக்க கூடாது. வக்கீல்கிட்ட பேசுற மாதிரி பேசணும், ஜட்ஜிட்ட பேசுற மாதிரி பேசணும். அவ்வளவுதான், ஷார்ப்பா அவ்வளவுதான் பேசணும். பக்கவா வந்து there is any வரக்கூடாதா சார்? there is a 6 cars போடக்கூடாதா? வராது. 6 கார் இருக்குல்ல, 6 காருக்கு 6 தான். There is 1 car, there are 2 cars, there are 3 cars, there are 4 cars, there are 5 cars. நல்ல கேள்வி, ஒரு அருமையான கேள்வி அவர் கேட்டாரு. ஒரு காருக்கு தான் there is, 2 கார் வந்தா there are. வெரி குட் லூசி மேம். அடுத்தது the 2 children sitting on the bench. இப்போ நீங்க சப்போர்ட்டிங் verb விட்டுட்டீங்களே. The 2 children are sitting on the bench. The 2 children are sitting on the bench in the first picture. Yes. The 2 children are standing in the standing near the bench. Near the bench in the second picture. அவ்வளவுதான். are sitting or standing. இந்த ஆரெல்லாம் விட்டுற கூடாது. எழுதணும். நீங்க எழுதிட்டு எனக்கு வாசிச்சு காட்டணும், நீங்க வந்து படிச்சு காட்டணும். அப்பதான் நீங்க இந்த ஆரை விட்டீங்களா உடலையான்னு தெரியும். இன்னொன்னு dog color. Right. The color of the dog. Ball color variation இருக்கு சார். first pictureல white color, second pictureல orange or red. Yeah, brown and அவங்க அழகா தமிழ்ல சொன்னாங்க அவங்க லூசி மேம். இங்கிலீஷ்ல தான் கன்வெர்ட் பண்ணல. The color of the dog in the first picture is brown. The color of the dog in the second picture is black. அவ்வளவுதான். அப்ப இந்த வருது, ஆஃப் எல்லாம் வருது. எப்படி வருது பாத்தீங்களா? எவ்வளவு அருமையா. இதை நீங்க எழுதி பழகிட்டீங்கன்னா, பேசி பழகிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். The color of the dog in the first picture is brown. The color of the dog in the second picture is black. அப்படிதான் எழுதணும். எல்லாரும் எழுதிருக்கணும். இது லூசி மேமுக்கு மட்டும் கிடையாது. லூசி மேம் சொல்றாங்க, அவ்வளவுதான். பாக்கி எல்லாரும் எழுதணும். ஏன்னா எல்லாரும் அதை படிச்சு காட்ட போறாங்க, எல்லாரும் இது பண்ண போறாங்க. ரைட், வெரி குட். இந்த ஒண்ணு லாஸ்ட் மட்டும் சொல்லிடுங்க மேம். லாஸ்ட் ஒண்ணு பாக்கி இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. கலர் ஆஃப் த பால். என்ன கலர்ல விளையாடுறாங்க? Ball color is white. The color of the ball in the first picture is white. The color of the ball. Second there is red and black. Red and black. Very good. The football is white in color சொல்லலாமா சார்? Very nice. அப்படி சொல்லிடலாம். The football is white in color. Here the football is red and black in color. அருமை. சூப்பர். அடுத்தது காயத்ரி மேம் தான். அவங்களுக்கு தான் அடுத்த பிக்சர் வரப்போகுது. இந்த பிக்சர் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க குயிக்கா சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் படிக்க முடியுமா? யாராவது ஒருத்தங்க நான் படிக்கிறேன் சார். The ball is on. சார் ஒரு டவுட் சார். The ball is on the air வருமா இல்ல இந்த ஏர் வருமா சார்? பறந்துட்டு இருக்குது. It is in the air மா. கிரிக்கெட்ட பொறுத்தவரை it is in the air மாங்க. on the air னு சொல்ல மாட்டாங்க. ஞாபகம் இருக்கா? The ball is in the air அப்படிமாங்க. Ball is in the air. அது ஆன் the air வருது. ஏன்னாக்கா அது வந்து ரொம்ப கொஞ்ச நேரமே இருக்க போகுது. கீழ இருந்து மேல போயிருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி சொல்றாங்க. The ball is in the air. இந்த ஏர்ங்கிறது ஓகே. ஓகே. காயத்ரி மேம், நீங்க யார்? நீங்க படிச்சு காட்டுறீங்களா? நீங்களா படிச்சு காட்டுறீங்களா? எஸ் சார். நீங்க படிக்கிறப்ப பார்க்கணும். நான் என்ன முக்கியமா செக் பண்ணுவேன்னா, சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப், இல்ல மெயின் வெர்ப் மட்டுமா அதுல தப்பு பண்றாங்களான்னு தான் நான் செக் பண்ணுவேன். அந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம்.
Yes. The man is riding the bicycle. First picture. In the first picture. The man is riding the bike. Second picture. In the second picture. Right. The football is white in color. In the first picture. The football is red in color. Red and black in color. Very good. In the second picture. Very good. There are 4 yellow team players. Very nice. There are 2 yellow team players. Superb. There are 4 cards in the first picture. Very good. There are 6 cards in the second picture. Arume. The dog is brown in color. Wow. The dog is black in color. Right. No, one more. The 2 children are sitting on the stone bench. The 2 children. Children. The 2 children. The 2 children are standing near the stone bench. Wow. எல்லாரும் அப்படியே ஒரு கிளாப் கொடுத்துருங்க. காயத்ரி மேம்க்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது எங்கேயோ போய் இந்த கான்ஃபரன்ஸ் எங்கேயோ கொண்டு போயிடும். எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும் அவங்கள. ஏன்னா அந்த விடாமுயற்சி தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து இதுல கத்துக்கணும். இந்த கிளாஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நான் கத்துக்கணும், நான் பேசணும் அப்படிங்கிற டிரைவ் இல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. வெரி குட். அவங்களுக்காக வரப்போகுது இன்னொரு பிக்சர். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். எஸ், பியூட்டிஃபுல் பிக்சர். அடுத்தது நந்தினி மேம். இப்பயே சொல்லிடுறேன், நந்தினி மேம் தான் அடுத்தது பண்ண போறாங்க. இப்ப காயத்ரி மேம். ரைட். தமிழ்ல வார்ம் அப் பண்றதுல பண்ணிக்கிங்க. தமிழ்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ், ஆறு, வாசு, யாசு, யாவுதான் போட போறீங்க. வேற என்ன போட போறோம்? அவ்வளவுதான். ஓகே சார். தமிழ்ல என்ன சொல்ல? ரெயின்போ இல்ல சார். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரெயின்போ இல்ல சார். செகண்ட் பிக்சர்ல ரெயின்போ இருக்கு சார். சூப்பர். கோகனட் ட்ரீல வந்து 2 கோகனட்ல 1 கோகனட் ட்ரீல மட்டும் இருக்கு சார். 2 இதுல 2 ட்ரீலயுமே கோகனட் இருக்கு சார். வெரி குட். இங்க ஒரு மரத்துல மட்டும் கோகனட் இருக்கு. இங்க 3 மரத்துலயுமே கோகனட் இருக்கு. அருமை அருமை அருமை. ஃபர்ஸ்ட் ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ் இதுல இல்ல சார். அந்த ஃபிஷ்ஷா? ஃபிஷ் பிடிக்கல அவரு. அவர் ஃபிஷ் பிடிக்கல, அங்க அவர் பிடிச்சாரு. இங்க இதுல ஃபிஷ் இருக்கு சார். அடுத்து ஃபர்ஸ்ட் பிக்சர்ல டென்னிஸ் கோர்ட். ரெண்டாவதுல வந்து டிராயிங் பண்றாங்க சார் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. இதுல கேமரா என்னன்னு தெரியலங்க சார். இதுல போட்டோ எடுக்கறாங்க சார். போட்டோ எடுக்கறாங்க. இங்க அம்பர்லா இல்ல சார். இதுல அம்பர்லா இருக்கு சார் தண்ணில. வெரி குட். அங்க அம்பர்லா பேர் அங்க என்ன இருக்கு? ஆக்டோபஸ். இல்ல ஹேட் இருக்கு. அம்பர்லா இருக்கு. அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுதுங்க? நாய்க்குட்டி நாய்க்குட்டி வந்து ஹேட், அந்த ஹேட்ட வந்து இழுக்குது. ரைட். நாய்க்குட்டி வெளியில ஓடுற மாதிரி இருக்கு, இது உள்ள வர்ற மாதிரி இருக்கு. சரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல டென்னிஸ் கோர்ட், செகண்ட் பிக்சர்ல பாஸ்கெட் பால் கோர்ட். ஃபர்ஸ்ட் வாலிபால். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வாலிபால் விளையாடுறாங்க சார். செகண்ட் பிக்சர்ல வந்து அப்புறம் இன்னொன்னு பாஸ்கெட் பால். வெரி குட். அப்புறம் அந்த சின்ன பையன் ஃபர்ஸ்ட் கைட் சார். கைட் அன்மியூட் பண்ணிக்கங்க. பேசுறேன், அன்மியூட் பண்ணிக்கங்க. பேச எஸ் காயத்ரி மேம் நிறைய சொல்லிட்டீங்க. 5 தான் இங்கிலீஷ் எனக்கு வேணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? வார்ம் அப் போதுமா? வார்ம் அப் போதும். வெரி குட். எஸ், ஆடியோ 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 ஆடியோ
எல்லாரும் எழுதணும், எல்லாரும் சப்ஜெக்ட் எழுதணும், எல்லாரும் verb எழுதணும், எல்லாரும் ஆப்ஜெக்ட் எழுதணும், எல்லாருமே எழுதணும். The girls are playing இந்த ஃபர்ஸ்ட் ரெயின்போ volleyball. சொன்னீங்கல, அருமையா ஆரம்பிங்க. There is no rainbow. இந்த ஃபர்ஸ்ட் There is no rainbow. There is present in the rainbow. There is a rainbow. So, There is a rainbow. There is a rainbow. ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. There is no rainbow. There is rainbow. அடுத்தது. The girls are playing volleyball. Wow, super. The girls are playing volleyball. இங்க the girls are playing. The girls are playing basketball. அருமை அருமை. எவ்வளவு அருமை. அப்படிதான் கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிளா கொண்டு வரணும். நமக்கு எங்க கண்ட்ரோல் இருக்கோ அந்த கண்ட்ரோல் இருக்க இடத்த மட்டும்தான் நம்ம பவர் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அடுத்தது. The girl is drawing the picture. Yes. The girl is drawing the picture. The girl is taking the photograph. Taking the photograph. The girl is taking the photograph. அருமை அருமை. அடுத்தது. The boy is playing the guitar. Yeah. The boy is playing the drums. Pictures, drums. The drums. திருப்பி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. The boy is playing the guitar. The boy is playing guitar. The boy is playing drums. Yeah. The guitar, the drums போட்டாலும் தப்பு இல்ல. அருமை அருமை அருமை. அடுத்தது. The swimming. ரொம்ப சிம்பிளா. There is an umbrella in the pool, right? There is an umbrella in the pool. Here there is a hat in the pool. Hat in the pool. There is hat in the pool. There is umbrella in the pool. Very good, very good. அடுத்தது. இந்த fish பாத்தீங்களா? எங்க fish எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? Fish. எனக்கு in the right, see in the right hand side picture, first picture it is on the right hand side. The fish is on the right hand side. The fish in the right hand side. In the second picture it is on the left hand side. Left hand side. Okay. The octopus பத்தி சொல்லுங்க. The octopus. சரி, the octopus sir. அது என்னன்னு பேர் வச்சுக்கலாம். அது என்ன ஸ்பைடர்னு வச்சுக்கலாமா? என்ன வச்சுக்கலாம்? ஸ்கார்பியோ நண்டு. Scorpio. Crab வச்சுக்கலாமா? Crab அது. Octopus மாதிரி தான் சார் இருக்கு. Octopus. Okay. There is சொல்லுங்க அப்ப சொல்லுங்க. There is octopus. There is sir there. Unmute பண்ணுங்க. There is octopus. There is an octopus in the first picture. There is on the octopus in the first picture. There is not there is octopus no in the second picture. There is no There is no there is no rainbow சொன்னீங்க பாருங்க. There is no rainbow சொன்னீங்க பாருங்க. அதே மாதிரி there is no octopus. அவ்வளவு எவ்வளவு அருமையா வந்துச்சு. There is no octopus. அவ்வளவுதான். சூப்பர். இப்ப நந்தினி மேம் இருக்காங்களா? நந்தினி மேம் இந்த 5 சென்டென்ஸ் அவங்க காயத்ரி சொன்னதை அப்படியே படிச்சு காட்டுங்க. எனக்கு படிச்சு காட்டுங்க. அப்படியே படிச்சு காட்டுங்க இந்த 5 வாக்கியத்தை. சார் படிச்சு காமிக்கவா? படிச்சு காட்டுங்க. There is no rainbow in the picture, first picture. There is rainbow in the second picture. Okay. The girls are playing volleyball in the first picture. Very good. The girls are playing basketball in the second picture. Very good. The girl is drawing the picture. Very good. In first picture. The girl is taking the photograph in the second picture. Beautiful. The boy is playing the guitar in the first picture. Aruma. The boy is playing the drums in the second picture. Wow. There is on the octopus in the pool. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. There is on the octopus. இல்ல, there is an octopus இல்ல. ஒரே ஒரு octopus ஓடுது. There is an octopus in the pool. There is the octopus in the pool. First picture. Right. There is no octopus in the pool in second picture. அவ்வளவுதான்.
There is a hat in the pool in the first picture. There Right. is an umbrella in the pool second picture. Very the good. The fish on the Is on right. there. The fish is Yes, on sir. there. The fish Is the fish is on the right hand side. the fish is on the right hand side in the first picture. Okay. The fish is on the left hand side in the second picture. அப்பாடா அருமை அருமை. அந்த இஸ்ல இப்ப நல்லா பக்கா வந்துட்டு ஆர் பிளேயிங், ஆர் டேக்கிங் போட்டோகிராஃப்ஸ், ஆர் பிளேயிங், ஆர் டிராயிங் எல்லாமே சூப்பரா சொன்னீங்க. இஸ் ஆறு நம்பர் 1 நம்பர் 2 எப்படி நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. 2 ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தையே பிரட்டி போட்டுடலாம் போல் இருக்கே. 2 ஸ்ட்ரக்சர் இருந்தா போதும் போல் இருக்கே. நம்ம பாட்டுக்கு பண்ணிடலாமே. ரொம்ப அருமையா. வெரி குட் வெரி குட் மிஸ் மேம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டோம். ஏன்னு தெரியல, யோசிக்கிறீங்க ஏன்னே தெரியல. நீங்க வந்து இப்பதான் பேசணும், இப்பதான் பேசணும். ரைட். அடுத்தது யாரு? 15 நிமிஷம் இருக்கு. இன்னும் 3 பிக்சர் பண்ணிடலாம். 15 நிமிஷம் இருக்கு. சார் நான் பண்றேன் சார். யாருங்க யாருங்க? மணி. அது பண்ணாதவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுதான் இப்ப யார் பண்ண போறா? யார்? 2-3 பேர் சொன்னீங்களே. 2-3 பேர் சொன்னீங்களே. யாரு? சார் இன்னொரு பிக்சர் தரீங்களே சார். அவரு கட்டாயமா விவேக் இருக்குது. லாஸ்ட் பிக்சர் அவருக்கு தான். சார் நான் பண்றேன் சார். நந்தினி மேம் இப்ப பண்ணலாம். அடுத்தது நந்தினி மேம் தான். பார்க்கலாம் என்ன மாதிரி பிக்சர் வருதுன்னு. இப்ப சொல்லுங்க. எஸ் தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல வார்ம் அப் பண்றதுனா பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து ஹவுஸ் பக்கத்துல ஹார்ஸ் இருக்கு சார். ஒரு குதிரை அங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? அந்த குதிரைக்கு இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? கார் இருக்கு சார். கார் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது செகண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒயிட் பால் வச்சு ஸ்னோ வச்சிருக்காங்க. ஸ்னோ. வெரி குட். ஸ்னோல விளையாடுறாங்க. செகண்ட்ல வந்து ஒரு பால்ல விளையாடுறாங்க. பால்ல விளையாடுறாங்க. அடுத்தது டாக் வந்து ட்ரீக் பிஹைண்ட்ல இருக்கு. செகண்ட் பிக்சர்ல ட்ரீக் ஃப்ரண்ட்ல இருக்கு. அருமை. ட்ரீக் ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்புறம் அந்த ஸ்மால் பாய் வந்து ரெட் கலர் டி-ஷர்ட். செகண்ட்ல வந்து ப்ளூ கலர். சூப்பர். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அந்த 2 பேரும் சறுக்கி அந்த விளையாடுறாங்க. அந்த பொம்மை மேல காக்கா இருக்கு. இதுல காக்கா இல்ல. பொம்மை மேல காக்கா இருக்கு. ஸ்னோமேன். அது பேரு ஸ்னோமேன் வாங்க. ஸ்னோமேன் மேல காக்கா சறுக்கி விளையாடுறாங்க. சார் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல சில்ட்ரன் வந்து சறுக்கி விளையாடுறாங்க. இதுல வந்து விளையாண்டு முடிஞ்சிட்டு கீழே இறங்கி வெரி குட். நந்தினி மேம் வார்ம் அப் பண்ணிட்டீங்க. இங்கிலீஷ்ல பண்ணிடலாமா? எல்லாரும் எடுத்த பென் பேப்பர்லாம் ரெடியா வச்சுங்க. காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் நீங்க ஆடியோ கட் பண்ண போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஹவுஸ் நியர் பை தி. பாக்கி யாரும் பேச வேண்டாம். only one person has to talk. பாக்கி எல்லாரையும் நான் மியூட் பண்றேன். அவங்க வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் மெயின். ரொம்ப 3 வார்த்தை இருந்தாலும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். 4 வார்த்தை இருந்தாலும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நந்தினி மேம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ரொம்ப கொண்டு வந்துடலாம். ஈஸியா கொண்டு வந்துடலாம். The house nearby the horse. இப்ப என்ன சொல்லுவோம்? அந்த இஸ் விட்டுட்டோமா? The horse is எழுதுங்க. The horse is nearby the house. There is a horse. அப்ப there is முன்னாடி உள்ளத்துக்கு போடுங்க. There is a horse. இங்க பாருங்க. There is a horse nearby the house. அவ்வளவுதான். பை போணுமா சார்? இல்ல போணும். Nearby. பை இல்லன்னாலும் பரவாயில்ல. house. பை இல்லனாலும் பரவாயில்ல. நியர் த ஹவுஸ்னா ஓகே.
பை இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனா எப்படி ஆரம்பிச்சுக்க பாத்தீங்களா? டம்மி சப்ஜெக்டை வச்சு there is a horse near by the house. இங்க வந்து there is a car near by the house. ஒரே ஒரு வார்த்தை தான் மாத்துறீங்க. அருமை அருமை. நன்றி மேம். ப்ரொசீட் பண்ணுங்க. ரெண்டாவது. Okay. In the first picture, the dog is behind in the tree. Behind the tree. Behind க்கு அப்புறம் இன்னும் வராது. Behind the tree. அவ்வளவுதான். அப்படியே எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் the dog is behind the tree. அவ்வளவுதான். Behind the tree. Behind க்கு அப்புறம் the tree வந்துரும். இன்னும் வராது. Behind க்கு அப்புறம் இன்னும் வராது. அப்புறம் பாருங்க. நன்றி மேம். அப்படியே சொல்லுங்க. ரெண்டாவது In the second picture, the dog is front of tree. The dog is in front of the tree. அப்படியே எழுதுங்க. In front of the tree. The dog is in front of the tree. அருமையா சொன்னீங்க பாருங்க. ஒரு சின்ன மாற்றம் தான். இதை எழுதிக்கணும், இதை மனசுல பதிய வைக்கணும், இதை ஆடியோ கட் பண்ணணும், இதை அனுப்பணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர். கூடாது. நல்லா அடுத்தது சொல்லுங்க மேம். The children play with the snow. Wow. The children play with the snow. The children play with the snow. Snowball மாங்க. The children play with the snow. இங்க சொல்லுங்க. இந்த பிக்சர் சொல்லுங்க மேம். The children. The second picture, the children play with football. Play with the football. Play with the football. அருமை. இந்த வித் அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. With the football. Super. Next one. அந்த சார் அந்த பொம்மை இருக்குல்ல சார். ஸ்னோமேன். அதுக்கு பேரு ஸ்னோமேன். எழுதிங்க. ஸ்னோமேன்னு சொல்லுவாங்க அந்த பொம்மைக்கு பேரு. ஸ்னோமேன். அது பனியாலேயே ஒரு மனிதன். பனி மனிதன் ஜெயமோகனோட கூட இருக்கு பாருங்க. பனி மனிதன். There is a snowman on the crow. Head on the crow. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. There is a snowman. Okay, there is a snowman. இப்ப என்னன்னா நம்ம crow பத்தி பேசுறோம். snowman ரெண்டுலயும் இருக்காரு. இப்ப சொல்லுங்க. There is a crow, sir. There is a crow. பாருங்க. There is a crow on the snowman's head. There is a crow on the snowman's head. மேனுக்கு அப்புறம் ஆப்போசிட். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். There is a crow on the snowman's head. இங்க பாருங்க. There is no crow on the snowman's head. There is no மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நந்தினி மேம் இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. இந்த வாக்கியத்தை சொல்லுங்க. There is a சொல்லுங்க. There is a snow. There is a crow. There is a crow on the snowman's head. On the snow on the head. On the snowman's head. என்ன தெரியுங்க? ஏன் தெரியுங்க? தமிழ் ஆங்கிலம் அந்த இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி பாத்தீங்களா? தமிழ் இங்கிலீஷும். அதனாலதான் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றது. இந்த செகண்ட் பிக்சர் there is a snowman. No, there is no crow. There is no crow. There is a no crow. There is no crow on the head. On the snowman's head. On the head of the snowman. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா on the head ன்னு போட்டீங்கன்னா on the head of the snowman. அழகா அப்படியே அட்டாச் பண்ணிட்டு மேன்ஸ்க்கு எஸ்யா சார் போற மேன் அந்த மனிதனுடைய தலையில். சோ அப்படி அந்த மேன்ஸ் ஹெட் நீங்க போக விருப்பம் இல்லைன்னா on the head of the man. On the head of the snowman. On the head of the there is no crow on the head of the snowman. There is no crow on the head of the snowman. எப்படி வருது பாத்தீங்களா? அப்படியே ஸ்லாபா வருது பாருங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதா நீங்க. There is no crow on the head of the snowman. There is no crow on the head of the snowman. அப்படியே கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபிட் பண்றாங்க பாருங்க. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் அங்கதான் வித்தியாசம். இந்த பனிமனிதனின் தலையில் காகம் இல்லை அப்படின்னு முன்னாடி கொண்டு வந்துடுறீங்க பாருங்க. பின்னாடி எல்லாத்தையும் பின்னாடி இழுத்துட்டு போறீங்க பாருங்க. அதுதான் அமைப்பாவே இது ரொம்ப வேறுபட்ட ரெண்டு மொழிகள். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கை வந்துடும். ரைட். சோ இது சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது இன்னும் ஒண்ணு இருக்கா மேம்? நந்தினி மேம் இன்னும் ஒண்ணு இருக்கா? முடிஞ்சிச்சா? சொல்லிட்டேன் சார். எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப அது மட்டும் இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா மேம்? குயிக்கா படிக்கிறீங்களா?
நீங்க எழுதுனது எழுதிட்டீங்களா? நீங்க எழுதலையா இல்ல இனிமேதான் எழுத போறீங்க? நான் எழுதல சார், கடைசியா கொஞ்சம் எழுதல சார். ஓகே, யாரு எழுதியிருக்கா? எல்லாருமே இன்ஃபேக்ட் எல்லாருமே எழுதிருக்கணும். யாரு எழுதிருக்காங்கிற கேள்வியே தப்பான கேள்வி. எல்லாருமே எழுதிருக்கணும். மணி மணி கேக்குறாரு. மணி விநாயகன் பேசுறேன். விநாயகர் சார் ரொம்ப பிரமாதமா ஆடியோ கட் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்லவா? சொல்லிடுங்க சொல்லுங்க. The horse is nearby the house in the first picture. The car is nearby the house in the second picture. Super. The dog is behind the tree in the first picture. Very good. The dog is in front of the tree in the second picture. Super. Very good. The color of the children play with the snowball. Very good. In the first picture. Very good. The children play with the football in the second picture. Super. Super. There is a crow on the snowman's head in the first picture. Very good. There is a no crow on the snowman's head in the second picture. There is no crow on the head. Very good. Apro. The color of the shirt is red in the first picture. Very good. The color of the boy's shirt is blue. Yeah. Boy shirt is blue in the second picture. Very good. Very good. Very good. Very good. Very good. The apostrophe is customer. Arume. Vinayan sir. Arume. Okay. The color of the shirt of the boy. Boy shirt. The color of the shirt of the boy. The color of the shirt. நீங்க வந்து apostrophe எல்லாம் கஷ்டமா இருக்குன்னா ஆஃப் போட்டே கொண்டு வரலாம். சூப்பரா வினய் சார் சொன்னாரு. அவர் ஆடியோ கட் பண்றது நான் ரெகுலரா அவர் டெய்லி எல்லா நாள் கிளாஸும் அனுப்புவாரு. நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அவர்கிட்ட அந்த தீவிரம் இருக்கும். ரொம்ப இன்டென்ஸ் காய். இஸ் எ வெரி இன்டென்ஸ் பர்சன். அவர் சுகுமாரன் சாரு அவங்களாம் ரொம்ப இன்டென்ஸ், ரொம்ப அருமையா அனுப்பிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதிகமா இங்க அவங்க கிளாஸ்ல பேசலன்னாலும் அவங்க ஆடியோ மூலமா பேசிக்கிட்டே இருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், குட் ஜாப். தேங்க்யூ சார். டெஃபினட்டா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுல நிறைய ரீடிங் கொடுக்க போறேன், நிறைய லிசனிங் பண்ண போறேன், நிறைய பிக்சர்ஸ் போட போறேன். உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு போட போறேன். ஆனா நீங்க ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கணும். ஸ்கெடியூல் வச்சுட்டு அடுத்த 20 days 3 வாரத்துக்கு அடுத்த 20 days சாட்டர்டே சண்டே கிளாஸ் கொடுத்துருவேன் நான். பட் பாக்கி உள்ள நேரத்துக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் 1 hour கிளாஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு பண்ணணும். அதுக்குரிய ஒர்க்கை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டெஃபினட்டா நீங்க பண்ணணும். எனக்கு ஆடியோ மூலம் தான் நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆடியோ வரலன்னா நீங்க ஒர்க் பண்ணலன்னு நினைச்சிடுவோம். ஏன்னா அதுவும் உண்மைதான். ஆடியோ நீங்க கட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பாமலாம் இருக்க மாட்டீங்க. சரிங்களா? நீங்க ஆடியோ வரலன்னா வேலை செய்யலங்கிறது உண்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி, ரைட்? நீங்க ஆடியோ வரல அப்படின்னா நீங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். ஆனா நிறைய பிக்சர்ஸ் கொடுக்க போறேன், நிறைய ரீடிங்க்கு இன்புட் கொடுக்க போறேன், நிறைய லிசனிங் கொடுக்க போறேன். அது எல்லாமும் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாமே வெரி ஹை குவாலிட்டி. அந்த வேர்ல்ட் டாப் நாச், அந்த வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. இது எதுவுமே வந்து லோக்கல்ல பண்ணதில்ல. பாருங்க நீங்க. அடுத்தது ஒருத்தவங்க எனக்கு வேணும், அப்புறம் விவேக். ஸோ 2 தான். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் யார் வர்றா? அப்புறம் விவேக் கடைசியா முடிச்சிடுவாரு. நெக்ஸ்ட் யார் வர்றா? குயிக்கா. தியாகு. வாவ் சூப்பரா வந்திருக்கு அவருக்கு. சூப்பரா. ஆல்ரைட். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு போயிடலாம். பாருங்களேன், இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. தமிழ்ல வேணா வார்ம் அப் பண்ணிக்கோ சார். அந்த அவர் கிரீன் பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. செகண்ட் பிக்சர்ல ரெட் பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்தது அப்புறம் வந்து அவர் வந்து பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுல சூட்கேஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு செகண்ட். சூப்பர். அப்புறம் அந்த பையன் வந்து கார் டாய் ஓட்டிக்கிட்டு இருக்கான், இங்க பைசைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரி, வெரி குட். அடுத்தது அந்த கேர்ள் ஸ்டெப்ஸ்ல ஒருத்தங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க இறங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அங்க ஒரு ட்ரீ வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இங்கேயும் அங்கேயும். ட்ரெயின்ல வந்து இங்க மங்கி இருக்கு, இங்க கேட் இருக்கு. டேபிள்ல கிளாஸ் இருக்கு.
பிளஸ் அந்த அந்த ஸ்டெப்ஸுக்கு மேல வால் கிளாக் இருக்கு. இங்க வால் கிளாக் இல்ல. இங்க வந்து பேரட் 3 இருக்கு. இங்க சம்திங் நிறைய இருக்கு. வால் கிளாக் வேற எங்கேயோ வச்சிருக்காங்க. இங்க வால் கிளாக் இருக்கு வேற எங்கேயோ வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் கீழ அங்க உட்கார்ந்து இருக்காங்க லேடி, இங்க வந்து ஜென்ஸ். சூப்பர். அப்புறம் இன்னும் ஒண்ணு அந்த டேபிள் பாத்தீங்களா? டேபிளோட ஷேப் பாத்தீங்களா? இங்க வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, இங்க ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, இங்க வித்தவுட் கிளாஸ், இங்க கிளாஸ் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அப்படியே கடகடன்னு அப்படியே சொல்லிட்டே வந்திருக்க. சூப்பரா சொல்லுங்க இங்கிலீஷ்ல. The boy holding flag is green. The boy சொல்லுங்க. The boy is holding flag is green. The boy அவர் என்ன கார்டுன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? Security. The security is holding the green flag. The security is holding the green flag. Sir, 1 second, sir. Sorry, sir. கூப்பிடுறாங்க. வர அடுத்தது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நிறைய பேர் இப்ப பண்ணிருக்கோம். தியாகு நீங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. தட்ஸ் ஓகே. தட்ஸ் நாட் a ப்ராப்ளம். விவேக் நீங்க இங்க இருந்து எடுத்துக்க முடியுமா? எடுத்துறேன் சார். கோ ஹெட். ஃபர்ஸ்ட் பிக் சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார் கேக்குதா? தியாகே வந்துட்டாரு. ஓகே, குயிக்கா சொல்லுங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் the table's shape is round. the table the shape is round. is வந்துட்டு அருமையா. அடுத்தது the second picture table shape is square. Very good. அடுத்தது the girls steps climbing. இது பாருங்க, climbing down climbing up அப்படி சொன்னா கூட போதுங்க. climbing up climbing down அவ்வளவுதான் முடிஞ்சது. The girl is coming down in the first picture. The girl is climbing up in the second picture. அப்புறம் சார் வேற யாரா சொல்லுங்க சார். சரி, don't worry. எல்லாமே there is போட்டு ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கிளாஸ்ல சொன்னேன் பாத்தீங்களா? there is போட்டு கணக்கணக்கு பண்ணலாம். அப்படியே பேசிட்டே போலாம். அப்படியே there is a boy riding a car. Yeah, in the first picture. Very good. There is a riding a bicycle in the second picture. There is a boy riding in the second picture. Very good. And there is a tree. என்ன ட்ரீ அது? banana tree னு சொல்லுங்க. banana tree ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லலாம். There is a banana tree in the first picture. There is a apple tree in the second picture. There is an apple tree in the second picture. அவ்வளவுதான். எப்படி வருது பாருங்க. There is a sitting and the woman in first picture. There is a old woman sitting in the first picture. There is a old man sitting in the second picture. அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. parrot சொன்னீங்களே. In the first picture the parrot is 3. There are three parrots. There are 3 parrots in the first picture. There are 5 parrots in the second picture. அவ்வளவுதான். இப்ப எப்படி கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா? தியாகுக்கு எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அப்படியே கொண்டு வந்து இது பண்ணிட்டாரு. அருமையா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஸ்டெப். இந்த ஸ்டெப் தான் எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள் கத்துக்கிற மாதிரி தான். விழுந்து முட்டி பேந்துரும் இல்லைங்களா? அது எப்படி பார்த்துருக்கோம்? நிச்சயம் முட்டி பேந்துரும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க இப்ப சைக்கிள் எவ்வளவு ஈஸி. அது மாதிரிதான் ரொம்ப சிம்பிள். The last one லேட்டா இது எனக்கு தெரியும். லாஸ்ட் ஒன்னு நம்ம சொல்ல வாக்க காப்பாத்திடுவோம். சோ விவேக்கு கடைசியா வந்து கொடுத்துருவோம். ஒண்ணு பண்ணிடலாமா? ரைட் சார். இது நான் எடுத்துக்கிறேன் சார். ஆல் ரைட். பாருங்க முடியுதா? இது முடியுதா?
ஓகே சார். ரொம்ப சிம்பிளா அப்படியே சொல்லிட்டே போங்க. இவ்வளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டோம். 10 பிக்சருக்கு மேல போட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்ல அடிங்க. ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்ல அடிங்க. சொல்லட்டுமா சார்? சார் நான் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. Okay. There is a butterfly in the first picture. Yes. There is a parrot in the second picture. Super. There are 3 water bottles in the first picture. Wow. There is no water bottle in the second picture. அப்படியா 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 எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களா? அவங்க வேற எங்கேயோ வச்சு ஒளிச்சிட்டாங்களா? அவங்க வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாங்களா? Oh, there is water bottle in the ground. There are 3 water bottles on the ground. On the ground. There are water bottles on the ground. அப்புறம் நல்லா இருக்கு பரவாயில்ல வாங்க அடுத்து வந்துட்டே இருங்க. The time is 9:30 in the first picture. Super. The time is 10:15 in the second picture. Super. Okay. There is a scissor on the top of the table. Wow, there is a scissor on the top of the table. Yes. There is a scale on the top of the table. Wow, wow, beautiful. Time ஏ குடுக்கல பாருங்க, அப்படியே அடிச்சு சொல்றாரு பாருங்க. டைம் ஏ குடுக்கல. Wow. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, செகண்ட் பிக்சர்ல மைக். நல்லா பாருங்க, நல்லா பார்த்தா நிறைய தெரியும். எங்க பார்த்தாலும் வித்தியாசமா தான் இருக்கும். Okay. In the first picture, the woman is wearing black color shorts. Very good. In the second picture, the woman is wearing green color shorts. Wow, very good. Okay. In the first picture, the fridge is opened. Is opened இல்ல. Is open adjective வருது. Is open. In the second picture, the fridge is closed. Very good. இது போது சூப்பர். இதுக்கு மேல வேணுமா? அருமையான ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. சூப்பர். வெரி நைஸ். ஒரு கிளாப் மட்டும் கொடுத்துருங்க அவருக்கு. எல்லாரும் சேர்த்து ஒரு கிளாப் கொடுங்க. பாருங்க இந்த 1.25 மணி நேரத்துல 10-15 பிக்சருக்கு மேல பார்த்தோம். எல்லா பிக்சரையும் நான் குரூப்ல ஷேர் பண்ண போறேன். எனக்கு என்ன வேண்டும்னா இதுல என்னென்னலாம் பண்ணமோ உங்க நோட்ஸ் எடுத்துங்க, ரிஹர்சல் பண்ணுங்க. அந்த 10 பிக்சரையும் எடுத்துட்டு அந்த பிக்சர் பண்ணி போட்டுட்டு அதுக்கு கீழே ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நீங்க இப்ப நிறைய பேர் எனக்கு நல்லா பண்றீங்க. குறிப்பா இந்த பேட்ச்ல நைட் பேட்ச்ல நிறைய பேர் நல்லா பண்றீங்க. அவங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும். நீங்க அது ஆடியோ எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அந்த அளவு நல்லா இருக்கும். 6 மாசம் கழிச்சு உங்க ஆடியோ எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி கேட்டாலே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கடந்து வந்த பாதை இப்படி இருக்குதான்னு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆன் த இன்ஃப்ரண்ட் அட் எவ்வளவு வார்த்தை there are எவ்வளவு வார்த்தை பார்த்தோம் பாருங்க. இஸ் எல்லாம் எவ்வளவு பார்த்தோம், ஹாஸ் பார்த்தோம். ரைட். சோ எனக்கு அனுப்புங்க. எகைன் நீங்க என்னோட இந்த நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை பாருங்க. நிறைய இன்புட் அதில் கொடுக்க போறேன், நிறைய இன்சைட் கொடுக்க போறேன். நீங்க ஆடியோ அனுப்புனா நான் ஃபீட்பேக் இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் கொடுத்துறேன். ரைட். சோ நான் ஸ்ரீதரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நேற்று நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. சரிங்க. நேற்று நீங்க வாட்ஸ்அப்ல பிக்சர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அது எப்படி சார் அதை நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணுங்களா? ஆமாங்க. அது எப்படின்னு நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க. அது ஃபுல்லா அந்த பிக்சரை ரீட் பண்ணி அப்புறமா இங்கிலீஷ் கொண்டு வரலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நேத்து கிளாஸை விட இன்னைக்கு கிளாஸ்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ்ல உள்ளது பண்ணா நேத்து கிளாஸ்ல பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கீங்க. அது மூலமா ஈஸியா வரும். இதை வச்சுட்டு இதை முடிச்சுட்டு அந்த பிக்சரை பார்க்கலாம். நிறைய பிக்சர்ஸ் நான் அனுப்ப போறேன். அது மாதிரி நிறைய லிசனிங் லிங்க் அனுப்ப போறேன். அந்த லிசனிங் கேட்கணும் டெய்லி. அது மாதிரி நிறைய ரீடிங் லிங்க்கும் அனுப்ப போறேன். எவ்ரிடே ஒரு ஸ்கெடியூல் போட்டு நான் அனுப்ப போறேன். அந்த ஸ்கெடியூல் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். ரீடிங்கா இருந்தாலும் எனக்கு ஆடியோ கட் பண்ணணும், லிசனிங்கும் எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். அந்த ஸ்கெடியூல் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். சம்டைம் டுமாரோ யூ கெட் தி ஸ்கெடியூல் இன் தி குரூப். ஓகே சார். ஓகே, பார்க்கலாம். கிளாஸ் மிஸ் பண்ணாம இது பாருங்க. அப்புறம் we will see next Saturday Sunday class இருக்குது. நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்புறம் ஸ்பீக்கிங்ல வேற ஏதாவது உங்களுக்கு வேணும், இது எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்
அப்படின்னா எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்க, நான் அதுக்கு அரேஞ்ச் பண்றேன். ஓகே சார். ஆல்ரைட், ஐ வில் see you on next Saturday. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கெடியூல் மட்டும் ரிலீஸ் பண்றேன். நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு என்ன பண்ணணுங்கிற ஸ்கெடியூல் மட்டும் நான் ரிலீஸ் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இப்ப என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ நீங்க கொடுத்துடலாம். நேத்தி உள்ள ஸ்டோரி இது, இன்னைக்கு உள்ள டிஃபரன்ஸ் உள்ளது இது நீங்க கொடுத்துடணும். உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னைக்கு நாளைக்குள்ள இது நெக்ஸ்ட் 2 டேஸ்ல அதை கொடுத்துருங்க. அப்புறம் அந்த ஸ்கெடியூல் படி நம்ம போய்க்கலாம். ஓகே சார். Okay, sir. I'll see you next Saturday. Thank you. Thank you. Bye, sir. Bye, bye. Bye. Thank you, sir. Thank you. Thank you. Thanks, sir. Thank you very much.